நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து ஆல்ரெடி மனோர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மனோகர் மாமா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நேரா அங்க போறீங்க, அங்க போயிட்டு உங்களால முடியலையோ உங்களால எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்ன சூழ்ச்சி செய்யறாங்க, அவங்களோட சூழ்ச்சிமம் என்ன, அதை மட்டும் எனக்கு தகவல் சொன்னா மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவரும் போறாரு. ஆனா இவர் தகவல் சொல்றதோட மட்டும் இல்லாம சிறப்பான ஒரு ஆப்பு வச்சு விட்டு வந்துடுறாரு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதத்திற்கு. என்னடா ஆப்பு, என்னடா நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மனோகர் இருக்காருல்ல, அவரு இருந்து மல்லிகிட்ட உங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட், அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம விஜயோட முதல் மனைவி இருக்காங்களா, அவங்க இறந்தது வந்து அதில் சூசைடா இல்லை மர்டரான்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம். சூசைட் தான் சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து மர்டர்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட் மாற்றி உங்ககிட்ட வந்திருக்கு, ஒரிஜினல் ரிப்போர்ட் ரஞ்சித் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரஞ்சித்தை சும்மா விடலாமா, நம்ம அரவிந்த் இனிமேல் ரஞ்சித்தை அரவிந்த் பார்த்துவார். இந்த விஷயத்த சொன்னதும் உடனே நம்ம மல்லி ஃபோன் பண்ணி அரவிந்த் கிட்ட சொல்லிடுறாங்க. அரவிந்த் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் என் வலிக்கு தானாக வந்துக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே அவள் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டா, அவள் எனக்கானவ, எந்த ஒரு தப்பும் செய்யவும் விட மாட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத, உதவி பண்ணி வேணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, மறுபக்கம் குழப்பமாகவும் இருக்குது. என்னடா குழப்பம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க குழப்பங்கள் ஒரு பக்கம் நிறையா தான் இருக்கும். என்னென்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே இதை இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் நிறைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மேலே வாண்டடாக வந்துடும். அது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சரி செஞ்சு ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவரு தானே இங்கே முதல் அடியே அடிக்கிறாரு. என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சிதா ராஜேஸ்வரி சூப்பரான வேலை செஞ்சீங்க நேற்று, நீங்கள் வராதோ எனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை சும்மா விடக்கூடாது, உங்களை அப்படியே சும்மா தர்ற மாதிரியே செஞ்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என் வயிற்றுல பாலை ஊற்றிட்டீங்க, இதுக்கு மேலே எனக்கு கவலையே இல்லை, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்கள் எப்படியாச்சும் இந்த கேஸில் கண்டிப்பாக என்ன ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற சதி திட்டம் இன்னும் கதிரேசனுக்கு தெரிவிக்கணுங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த எவிடன்ஸுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் நம்ம கேட்கணும், இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வருது, அது வந்து 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டை நம்மளுக்கு மாற்றி விட்டா ஓகே, இந்த கான்ட்ராக்ட் எப்போவுமே கதிரேசனுக்கு தான் போவோம், இந்த கான்ட்ராக்டை நாம பிடிச்சிட்டா நாம தான் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன வெயிட் ராஜம்மா, இதை நம்ம சிறப்பாக செஞ்சு ஒரேடியாக சிறப்பாக அந்த இதை நாமளே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை, கதிரேசன் அவ்வளோ சுலபமாக அதை கொடுத்துட மாட்டார், அது அவரோட கௌரவ பிரச்சனை. அந்த கௌரவ பிரச்சனைக்கும் விஜய் பிரச்சனையும் வந்தால் உடனே சரி ஓகே, நமக்கு கௌரவம் முக்கியம் இல்லை, நம்ம பேத்தி தான் முக்கியம், நம்ம பேத்தியை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும், அந்த விஜய் எப்படியானா அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சோமா, அந்த சான்ஸுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட கொஞ்சம் கத்துவார், இன்னும் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். ஆனால் பற்றி நம்ம கவலையே படக்கூடாது, நம்ம வேலை என்ன, நமக்கான அமௌண்ட்டு நமக்கு வந்துடணும், அதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம காசை நம்ம வாங்கிடும், அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர அதை விட்டு ஐயோ இப்படி பாவம் முடியும் அப்படி பாவம் முடியும் நான் பாவம் முடியும் பார்த்தா நம்மளுக்கு பாவம் முடியும் பார்க்க மாட்டாங்க. ரஞ்சிதான் அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கும். கதிரேசன் எந்த கேப்பில் எப்படி நம்மளை அடிப்பான்னு தெரியாது, அதுக்குள்ளே அவங்ககிட்ட கொஞ்சம் நாமளும் சுருட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்துடுறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் தரமாட்டேன்ட்டாரு, அதுக்கோசரம் 6 கோடி பணம் கொடுத்துட்டாரு. அந்த 6 கோடியை வந்து அழகாக சுருட்டி எட்டுன்னு போயிட்டு வீட்டில் ரூமில் அப்படியே சும்மா லாக்கரில் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மனோகர் சும்மா இருப்பாரா, ரெண்டுத்தையும் நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து வந்துச்சு சர்டிஃபிகேட் அதுவும் வேணும், மறுபக்கம் இந்த காசும் உண்மை வெளியே வரணும், அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தான் ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அண்ணா பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அண்ணா பொண்ணு கான்டாக்ட் பண்ணி அவங்களும் சொல்லிடுறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, உடனே பார்க்குற ஏவி விட்டாங்க. இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை, இதுக்கு மேலே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயத்தில் கிடுகிடுத்து போய் நடுநடுத்து போய் விடவிடத்து போய் நின்று இருக்காங்க. இதுக்கு மேலே பயமாட்டின்னு தான் காட்ட போகிறாங்க. யார் என்ன எவர் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்க்க போகிறது, இனிமேல் எல்லாரையும் இறங்கி அடிக்கணுங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டைம் நம்ம கிட்ட மோதணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வராது. அதனாலேயே நம்ம அண்ணா பொருணி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மல்லி சொல்லவே தேவையில்ல, அவங்கள விட்டுறலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன மல்லி என்ன நினச்சின்னு இருக்க, உன் இஷ்டத்துக்கு விடுறதுக்கு என்ன இது சாதாரண விஷயமா, அவங்கள எப்படியே விடக்கூடாது, அவங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதிராக பண்ணுறன்ற பேரில் உண்மையெல்லாம் மறைச்சி புதைச்சிட்டு இருக்காங்க. உண்மையெல்லாம் தோண்டி நாம தான் எடுக்கணும், என்றைக்குமே உண்மை மறையக்கூடாது புதையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பொண்ணி சொல்லிருக்காங்க. அதே சமயத்தில் அரவிந்த் ஃபோன் பண்ணி எல்லாமே மாட்டிக்கிச்சு, அந்த
சர்டிஃபிகேட்டும் இப்போ நம்ம கையில் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வா சந்தோஷமான விஷயம் தான். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை, ரொம்ப சுமூகமாக தான் போக போகுது. இதுக்கப்புறம் நாம தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு பக்கம் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. ஆனால் இதுலேயும் நிறைய ட்விஸ்டெல்லாம் தரப்போகிறாங்க. என்னென்ன தரப்போகிறாங்க, ஏதை தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வெயிட் அண்ட் வாட்சில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு நியூவாக ஒரு ட்விஸ்ட்டு தரப்போகிறாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட்டு, என்னடா தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க இருக்கும், இல்லைனா உங்களுக்கு ஒரு பக்கம் போரிங்காக தானே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.